அனைவருக்கும் வணக்கம். கே.ஏ. செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். தமிழ்நாடு முழுக்க அந்த விஷயம் தான் ரொம்ப பேசு பொருளா போயிட்டு இருக்கு. ஸோ இணைஞ்சதுல இருந்து யூடியூப்லயும் சரி, சோசியல் மீடியாவிலும் சரி, ஒரு போலிங் அப்படிங்கிறத நான் நிறைய பார்க்குறேன். என்ன அப்படின்னா, செங்கோட்டையனோட என்ட்ரி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு பலமா பலவீனமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேனல்ஸ்ல போலிங் போட்டிருக்கீங்க. அதுல பதில் சொல்லக்கூடியவங்க 90% பேர் செங்கோட்டையனோட வரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 10% பேர் பலவீனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பலம்னு இவ்வளவு பேர் போடுறதுக்கும் பலவீனம்னு 10% பேர் போடுறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். செங்கோட்டையனுடைய வரவு ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய பலம் அப்படின்னு இவ்வளவு பேர் போடுறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அதிமுகவுல ஒரு டம்மியான நபர் கிடையாதுங்க. அதாவது அப்பாவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு கட்சிக்குள்ள வந்த நபர், பணம் இருக்கு அதை வச்சு போஸ்டிங் மேல வந்த நபர் அப்படிங்கிற ஒரு நபர் கிடையாது. டம்மியான நபரும் கிடையாது. ஓபிஎஸ் மாதிரி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஓபிஎஸ் ஒரு சிஎம் போஸ்டுக்கு போயிட்டு வந்துட்டார்ல, அத மாதிரியான ஒரு டம்மி நபர் கிடையாது செங்கோட்டையன். 1972 அந்த காலகட்டத்தில இருந்தே அதிமுகவுல இருந்து உழைச்சி களப்பணிகள் செஞ்சு மேல வந்த நபர் அப்படிங்கிறதுனால செங்கோட்டையனுக்கு அரசியல் அப்படிங்கிறது கண்டிப்பா அத்துப்பொடி தான். அது செங்கோட்டையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். கண்டிப்பா செங்கோட்டையனுக்கு கல அரசியல் அப்படிங்கிறது இந்த அத்துப்புடி, எல்லாம் அத்துப்புடின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த அளவுக்கு அத்துப்புடி தான். எம்ஜிஆர் காலத்திலேருந்து கட்சியில இருந்ததை தாண்டி எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே கட்சியோட பொதுக்குழு கூட்டங்களை முன்னாடி நின்று நடத்தின நபர். எம்ஜிஆர் கூட மட்டும்தான் நெருக்கமா இருந்தாரா, எம்ஜிஆர் கிட்ட மட்டும்தான் ஒரு இளைஞரா நல்ல பேர் வாங்கினாரா அப்படின்னு பார்த்தா, ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலும் கட்சியில ஜெயலலிதா ஒரு தேர்தலுக்கு பிரச்சாரம் போறாங்க அப்படின்னா எங்கெங்க போகணும், என்ன பிளான் போடணும், அதாவது எங்க பேசணும், என்னைக்கு வரணும், எப்படி திட்டமிடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவுகளையும் முன்கூட்டி அந்த முன் ஏற்பாடு இருக்கும்ல. ஜெயலலிதா ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா ஒரு முன்னேற்பாடு இருக்கும்ல, அந்த முன்னேற்பாட ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் பார்த்துக்கிட்ட நபர் அப்படின்னா இந்த செங்கோட்டையன் தான். சோ அப்படி இருக்கப்போ அவருக்கு கள சூழல் என்ன, யதார்த்தம் என்ன, இங்க வெளியில பார்க்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா அரசியல் அப்படிங்கறத தாண்டி யதார்த்தம் என்ன, ஒரு சாதாரண மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம என்ன பேசணும், ஒரு கூட்டம்னா எப்படி தயாராகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பேர் இளைஞர்களா இருக்கிறதுனால இந்த அனுபவம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திட்ட ரொம்ப கம்மி. அப்படி இருக்கப்போ இவங்க கிட்ட எனர்ஜி இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட. செங்கோட்டையன்கிட்ட எனர்ஜி கிடையாது, ஆனா அனுபவம் இருக்கு. சோ இந்த அனுபவம் போயிட்டு அந்த எனர்ஜி கூட சேர்றப்போ கண்டிப்பா அது ஒரு பெரிய பலமா தான் நிக்கும். இது போக அதிமுகவுல இருந்து செங்கோட்டையன் என்னப்பா அந்த அளவுக்கு சாதிச்சிட்டார் அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா, 9 முறை எம்எல்ஏவுக்கு போட்டி போட்டு அதுல 8 முறை ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறத தாண்டி 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் 2017 கூவத்தூர்ல வச்சு சசிகலா அவங்க அந்த எம்எல்ஏவெல்லாம் அடைச்சு வச்சு அடுத்த முதல்வர் யார், நான் கை காட்டுற நபர் தான் அப்படிங்கிற அந்த டிராமா போச்சு இல்ல, அப்போ அங்க செங்கோட்டையன் பேர் தான் அடிபட்டுது. அதாவது சசிகலா தரப்புல இருந்து அடுத்த முதல்வரா செங்கோட்டையனை தான் கை காட்டுவாங்க அப்படிங்கிற பேர் அடிபட்டுது. சோ அந்த அளவுக்கு, அதாவது அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற அளவுக்கு 2017 அதிமுகவுல வளர்ந்து முக்கியமா இருந்த நபர் தான் செங்கோட்டையன். சோ அவருடைய வரவு இங்க பலம் அப்படின்னு 90% பேர் போடுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். சரிப்பா, 10% பேர் பலவீனம்னு போடுறாங்களே, என்ன காரணம் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு முக்கிய புள்ளி, ஒரு சாதாரண நபர் அதிமுகவுல இருந்த ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ இங்க சேர்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத கொடுத்து அவங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறத செஞ்சிட முடியும். ஆனா செங்கோட்டையன் மாதிரி ஒரு நபர் ஒரு முக்கிய புள்ளி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வரப்போ அங்க அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க, அத மாதிரி பொறுப்புகள் கொடுக்கிறப்போ இப்ப முக்கிய நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, நிர்மல் குமாரா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா இல்ல புசி ஆனந்த், இத மாதிரி பல பேர் இருக்காங்கல்ல. சோ அவங்க வந்த ஒரு வாரத்துக்கு செங்கோட்டையன் அப்படின்னு கொண்டாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நாளைக்கு ஒரு கள அரசியல்னு போறப்போ, ஒரு விஷயம் திட்டமிடுறப்போ
அங்க செங்கோட்டையனுக்கும் ஆல்ரெடி இருக்காங்கல்ல தமிழக வெற்றி கழகத்துல முக்கிய புள்ளிகளா அவங்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு முரண் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த முரண் வந்தே தீரும். அங்க ஆல்ரெடி ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்ல இருக்காங்க. இங்க இருந்து ஒரு நபர் போறாரு, அவருக்கும் அந்த அளவுக்கான போஸ்டிங் கொடுக்கப்படுது அப்படின்னா நாளைக்கு அரசியல் ரீதியா உள்ள போறப்போ ஒன்னா அவங்க இருக்கிறப்போ அது சம்பந்தம் அது மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அப்படி வரப்போ செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டா, செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் தமிழக வெற்றி கழகம் கொடுத்துட்டா, புசி ஆனந்த் அளவுக்கு, ஆதவ அர்ஜுனா அளவுக்கு, இல்ல சிட்டி நிர்மல் குமார் அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனடியா என்ன ஒரு பேச்சு அடிப்படும் அப்படின்னா, ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்துல ரொம்ப நாளா இருந்து உழைச்சிட்டு இருக்காங்கல்ல, தமிழக வெற்றி கழகம் தொடங்கினதுல இருந்து ஒரு 1.5 வருஷமா இருந்தாலும் இவ்வளவு நாளா அதுல பயணிச்சிட்டு இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துல குறைச்சு கொடுக்கறாங்க. தலைவர் குறைச்சு கொடுக்கிறாரு. புதுசா யாராவது வந்தா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும். இதுவே புதுசா வரவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு ஆல்ரெடி கட்சிக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்கல்ல, பயணிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது அப்படியே தக்க வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்பவும் ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தலைவர் விஜய் மேலையும் தமிழக வெற்றி கழகத்து மேலையும் வரும். என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அவங்க கட்சிக்குள்ள இருக்க நபருக்கு தான்ப்பா மரியாதை கொடுக்குறாங்க, புதுசா யாராவது வெளியில வந்தா, வெளியில பவர்ஃபுல்லான பர்சன் ஆனா உள்ள வந்தா அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும். அப்படி ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் வரப்போ அத மாதிரியான சூழல் ஏற்பட்டது அப்படின்னா நாளைக்கு புதுசா திமுகவில இருந்து பல நபர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வரணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கலாம். நமக்கு கொஞ்சம் மோதி பார்ப்போம், சீட்டு கிடைக்கல, ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னா இங்க வந்துடலான்னு நிறைய பேர் பிளான் பண்ணிருக்கலாம். அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இங்க வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள வெளியில இருந்து வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துல அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் ஆச்சு அப்படின்னா அதுவும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஒரு சலசலப்பு, ஒரு அந்த கிசு அப்படிங்கிறது ஏற்படும்ல, எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஏற்படும்ல. சோ அத மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ பலவீனம், இத மாதிரி புது வரவுகள் உள்ள வர்றது பலவீனம், அதுவும் செங்கோட்டையன் மாதிரி நபர்கள் உள்ள வர்றது பலவீனம் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டாகும் அப்படிங்கிற எண்ணமா இருக்கலாம். இத மாதிரி வரவுகள் கண்டிப்பா ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு பெரிய பலம் தான். இத மாதிரி வரவுகளால சலசலப்பு ஏற்படுமா, கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னா ஏற்படும் தான். ஆனா அத கட்சிக்குள்ளேயே பேசி இங்க தனிநபர்கள் முக்கியம் கிடையாது, மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு பேசி ஒரு முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்த தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம், எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, திமுக இருக்காங்க, திமுக விட்டுட்டு செங்கோட்டையன் எதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை முடிவு பண்ணாரு? இதுவே திமுகவுக்கு போயிருந்தாரு அப்படின்னா அவரு இதுவரைக்கும் அதிமுகவில் இருந்து சம்பாதிச்சதை விட அடுத்த 5 வருஷம் இன்கேஸ் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அதே 5 வருஷத்துல அவ்வளவு சம்பாதிச்சிட முடியும். ஆனா அவர் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன்னா சேகர் பாபு கூட சொல்லியிருந்தாரு, செங்கோட்டையன் கூட ஒரு சந்திப்புலாம் நடந்திருந்தது, என்ன பேசியிருப்பாங்க, என்ன பேரம் போயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் நாம செங்கோட்டையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ அந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுகவுடைய கோட்டை. இன்னும் அங்க ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்காகவும் இல்ல எம்ஜிஆருக்காகவும் ஓட்டு போடக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்துல அதிகம். சோ அங்க கொங்கு மண்டலத்துல திமுகவை அவங்க செங்கோட்டையனுடைய ஃபாலோவர்ஸா இருக்கலாம், அதிமுகவுடைய தீவிர ஃபாலோவர்ஸ் செங்கோட்டையனுடைய தீவிர ஃபாலோவர்ஸா இருக்கலாம். ஆனா அவங்க கை மாறி போயிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுமா அப்படின்னா போடாது. அந்த விஷயத்தை கண்டிப்பா செங்கோட்டையன் இந்த முடிவை தாவேக்காவில் சேர்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்திருப்பாரு. நமக்கு அதிமுகவில் இரட்டை இலையில ஓட்டு போட்ட அந்த விரல்கள் நாம திமுகவுக்கு போனா அந்த விரல்கள் மாறி உதயசூரியனுக்கு ஓட்டு போடுமா அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்த்திருப்பாரு. கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மள ரொம்ப தீவிரமா பிடிச்சவங்க கூட நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம கூட இருக்கலாம், ஆனா ஓட்டுங்கிறத நமக்கு போடுவாங்களா, உதயசூரியன் சின்னத்துல நாம நின்னா போடுவாங்களா அப்படிங்கிற விஷயத்த செங்கோட்டையன் யோசிச்சு பார்த்திருக்கலாம். இது போக இவ்வளவு நாள் ஒரு மரியாதை எல்லாத்தையும் அந்த ஏரியாவில் கட்டமைச்சு வச்சிருப்பாரு இல்லையா, இத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு அப்படின்னா அவருக்குன்னு அங்க ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும் இல்லையா. சோ அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது உதயசூரியன் அந்த கட்சிக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னா அது அடிபட்டு போயிடும், நம்மள அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இப்ப அதிமுகவுல இருந்து வெளியில
பத்தி ஒரு ஃபைட் பண்றாரு அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே திமுகக்குள்ள போயிட்டாரு அப்படின்னா அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா இவ்வளவு நாள் செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆருடைய தொண்டன், எம்ஜிஆருக்காகவே வாழ்ந்தவன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த பேர் வந்து முழுசா அடிபட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால எனக்கு பணம் வேணாம், திமுகவுக்கு போனா பணம் கிடைக்கும், அது எனக்கு தெரியும். எனக்கு பணம் வேணாம். அதை தாண்டி எனக்கு வந்து நான் கொங்கு மண்டலத்துல நான் என்னுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அப்படியே நீடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தால தமிழக வெற்றி கழகத்தை செங்கோட்டையன் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டதுனால கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையனுடைய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது அப்படியே நிலைச்சு நின்றுமா, எல்லாத்தையும் அப்படியே அவர் அப்படியே கேரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அது முடியும் அப்படின்னு செங்கோட்டையன் நம்புறாரு. தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய ஓட்டம் நம்மளுடைய ஓட்டம் இங்க கொங்கு மண்டலத்துல ஒண்ணு சேர்ந்தது அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியும், நம்ம கை காட்டுற நபரை வேட்பாளராக நிறுத்தி பல தொகுதிகளில் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்குல எனக்கு பணம் வேண்டாம், அதை தாண்டி என்னுடைய செல்வாக்கு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கணக்குல 50-60 வருஷமா அரசியல் இருக்காங்க அப்படின்னா பல அரசியல் கணக்கு இருக்கும்ல. சோ அதெல்லாம் போட்டு பணத்தை பின்னாடி தள்ளிட்டு தான், அதை நான் உண்மையா ஒத்துக்கிறேன். செங்கோட்டையன் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதை பின்னாடி தள்ளிட்டு ஒரு மனிதரா, ஒரு செல்வாக்கு மிக்க மனிதரா நான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்தை பெரிய அளவு நம்பி, தமிழக வெற்றி கழக இளைஞர்களை பெரிய அளவு நம்பி இங்க வந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத செங்கோட்டையன் 100% நம்பி இருக்காரு. இல்ல அப்படின்னாலும் இவ்வளவு அவசரமா ஒரு முடிவு எடுத்து முதல் நாள் வந்து எம்எல்ஏ முடிவு ரொம்ப நாளா எடுத்திருப்பாங்க. பட் ஒரு மாசம் தானே, ஒரு மாசத்துக்குள்ள தானே அதிமுகக்குள்ள இவ்வளவு குழப்பம். ஒரு மாசத்துக்குள்ள இந்த முடிவை எடுத்து இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையை வந்து அப்படியே தூக்கி ஒரு நொடியில தூக்கி போட்டுட்டு இதை மாதிரி முடிவை எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு குழப்பம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல, அவங்களுடைய பாப்புலாரிட்டி மேல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் பேஸ் மேல செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். சரிப்பா, இப்போ செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுனால அவங்களுக்கு பெரிய பலம் அப்படின்னு சொல்ற, அதுவே அதிமுகவுக்கு பெரிய பலவீனமா போயிடுமா? செங்கோட்டையன் இங்க வந்ததுனால அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமா போயிடுமா அப்படின்னா, ஒரு புது கட்சி இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஆதவ அர்ஜுனா மாதிரியோ இல்ல அவர் புசி ஆனந்த் போக மாட்டாரு வைங்க, வேற யாரோ ஒரு முக்கிய நபர் வெளியில போறாங்க அப்படின்னா அது அந்த கட்சிக்கு பெரிய பலவீனமா இருக்கும். ஆனா அதிமுக மாதிரி ஒரு 50-60 வருஷமா இந்த களத்தை பார்த்து எத்தனை அமைச்சர்கள், எத்தனை 1000 எம்எல்ஏக்களை அதிமுக கட்சி தமிழ்நாடு முழுக்க இத்தனை வருஷத்துல, இந்த 50-55 வருஷத்துல கிட்டத்தட்ட 57 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த 57 வருஷத்துல அதிமுக பார்த்திருப்பாங்க. சோ அப்படி பாக்குறப்போ ஒரு பெரிய கூட்டத்தில இருந்து ஒரே ஒரு நபர் வெளியில போறப்போ அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சரிவா இருக்காது. ஒருவேளை செங்கோட்டையனை நம்பி அந்த தொகுதியில இருக்கக்கூடிய சிலர்கள் வந்து இங்க வரலாம், அந்த ஓட்டு வந்து செங்கோட்டையனுக்கு போகலாமே தவிர அங்க செங்கோட்டையனுக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்ட நபர்கள்லயே பல பேர் வந்து அந்த இரட்டை இலை சின்னம் இது அம்மாவுடைய கட்சி, எம்ஜிஆருடைய கட்சி அப்படின்னு நம்பி போட்டவங்க இருப்பாங்க. சோ இப்போ செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து அவங்களுடைய ஓட்டை வந்து செங்கோட்டையனுக்கு மாத்தி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல ஃபைனலா என்ன அப்படின்னா, செங்கோட்டையனுடைய வரவு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பலம். அது வந்து அந்த பலத்தை வந்து அவங்க தான் அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் பயன்படுத்தி இன்னும் பெரிய அளவு வளரணும். அது பலம் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்துல அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமா இது போயிடுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அந்த தொண்டர் பேஸ் அப்படிங்கிறது வேற. பட் செங்கோட்டையன் இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மும்முனை போட்டி தான் இங்க ஃபைனல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. மும்முனை போட்டி, ஒரு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி அப்படிங்கிறத தமிழ்நாடு பார்த்ததே இல்லை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி அப்படிங்கிறது நம்ம சுதந்திரம் வாங்கினதுல இருந்து தமிழ்நாடு பார்த்ததே இல்லை. பட் இந்த முறை பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நோக்கிதான் நம்ம களம் அப்படிங்கிறது, நம்மளுடைய பொலிட்டிக்கல் களம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா அரசியல்ல எதையும் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. திடீர்னு யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி அப்படிங்கிறத போலாம். பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க நின்று பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.